இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான சிக்கன் கிரேவி அதுவும் வித்தவுட் மசாலாலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ சேவ் பண்ணிவிட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 1/2 கிலோ சிக்கனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த கிரேவிக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போதும். வெங்காயத்தை நல்லா பெருசாக நறுக்கி இந்த மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கு மெயினாக தேவைப்படுறதே வரமிளகா தான். 6 வரமிளகா எடுத்திருக்கேன். இதை நல்லா கிள்ளிட்டு உள்ளே இருக்க விதையை ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து வடச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா சோம்பு, மிளகு சேர்த்து வதக்கிட்டு கிள்ளி வச்சுருக்க வரமிளகாயும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து கூட நறுக்கின பெரிய வெங்காயம், இது கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி, அது வேகிற அளவுக்கு உப்பு. எண்ணெயில் வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா பரட்டி விட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அடுத்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு சுண்டை விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி, அதுவும் வித்தவுட் மசாலாவில் செம்ம ஜூஸியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இது தோசை, இட்லி, சப்பாத்தி, சாப்பாடுன்னு எல்லாரோடையுமே சூப்பராக இருப்பாங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.